பண்ருட்டி காவல் நிலைய சரகம் நம்ம தெரேசு பகுதியில் நேற்றைக்கு மாலை சுமார் ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு 80 வயது பெண்மணி அந்த ரோட்டில் அவங்க ஊருக்கு வெளியே சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அதனால் அந்த அம்மாவை வந்து நம்ம மீட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதை குறிப்பாக அதை விசாரணை செய்து டிஎஸ்பி பண்ருட்டி ராஜா தலைமையில் மற்றும் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் ஒரு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் வந்து இரவு முழுவதும் வந்து அங்கே கிடைத்த பொருட்களை வைத்து தீவிர விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்ததில் அந்த தெரேசு பகுதிக்கு அருகே உள்ள எஸ்கே பாளையம் என்ற ஊரை சேர்ந்த சுந்தரவேல் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த பாலியல் பலாத்காரம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அவரை வந்து இன்றைக்கு காலையில் காடாம்புலியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிந்து அங்கே போகிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் வேலுமணி மற்றும் குபேந்திரன் அண்டு ஹரிகரன் என்ற ஒரு 2 கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் போகிறாங்க. அங்கே இருக்கிறார் நம்ம இந்த சுந்தரவேல். அவரை வந்து பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. முயற்சி செய்யும்போது அவர் வந்து கையில் இருக்கக்கூடிய கத்தியை வைத்து மிரட்டுகிறார், அதாவது வந்து வெட்ட வருகிறார். ஆய்வாளர் வந்து எச்சரிக்கிறார். அதையும் மீறி அவர் வந்து குபேந்திரன் என்ற காவலரை கையில் வெட்டி விடுகிறார். அதை மீறி தங்களை ஆய்வாளரும் அந்த காவலர்களையும் தற்காக்கும் பொருட்டு இவர் வந்து ஒரு ரவுண்டு ஃபயர் பண்ணுறாரு. அது காலில் முட்டியில் ஃபயர் பண்ணுறாரு. ஸோ அதை உடனடியாக அந்த சுந்தரவேலையும் அந்த காவலரையும் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ பண்ருட்டி ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த சுந்தரவேலுக்கு வந்து ஆல்ரெடி தமிழகம் முழுவதும் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது. அதாவது மேட்டுப்பாளையம், ஈரோடு மற்றும் திருவெண்ணைநல்லூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் வந்து இவருக்கு வந்து கொள்ளை வழக்கு இருக்குது. கடந்த மார்ச் மாதம் வந்து தான் இவர் திருச்சி கண்டோன்மெண்ட்டில் போடப்பட்ட கொள்ளை வழக்கில் வந்து சிறை சென்று 2 நாட்கள் முன்பு தான் இங்கே வெளிவந்திருக்கிறார். அவர் வந்து இப்போ நம்ம விசாரணையில் அவர் வந்து நேற்று மது போதையில் இந்த நிகழ்வு பண்ணதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இல்லை, வேற யாரும் தொடர்பில்லை. அந்த அம்மாவுக்கு வந்து 80 வயது. வேற யாருக்கும் நீங்கள் நேற்று போட்ட மாதிரி கூட்டு பாலியல் தொல்லை கிடையாது. பண்ணியது ஒரே நபர் தான், இந்த சுந்தரவேல் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.